என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என் பின்னாடியே வர? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு தான், உன் கூட பேசுறதுக்கு தான். ஓஹோ அப்படியா? அப்ப நைட்டு வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா எப்படி வேணாலும் பாத்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். என்ன கரெக்டா கண்டுபிடிச்சனா? கரெக்ட் தானே? அதுக்காக இல்லை, உன்னோட ஹலோ, கொஞ்சம். எதுக்கு இப்ப சமாளிக்கிற? எல்லா ஆம்பளைங்களுக்கும் அதான் வேணும். இதுக்கு தானே பொண்ணுக்கு பின்னாடி வரீங்க. நான் காசுக்கு படுக்கிறவன்னு ஊருக்கே தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அட, இதெல்லாம் 4 நாளைக்கு தான். ஆனா காதலிக்கவும் கல்யாணம் பண்ணவும் வேற பொண்ணுங்க இருக்காங்க. இங்க பாரு, உன்னை தப்பான பொண்ணா பார்க்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை. ஏ, உனக்கு என்ன பைத்தியமா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன பத்தின விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய், எதுக்காக என் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்க? உனக்கு 4 வயசு இருக்கும்போதே உங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. நீ அனாதை ஆயிட்ட. அதை வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்ட போன் சித்தி உன்னை தத்தெடுத்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளையில உன்னை பசியில இருந்து காப்பாத்தினதுக்கும் உன்னை படிக்க வச்சதுக்கும் உன் உடம்ப வைத்து இப்ப சம்பாதிக்கிறாங்க. அவங்க செஞ்ச உதவிக்கு நீ இப்படி கைமாறு பண்ணிக்கிட்டு இருக்க. அதே 10 வயசுல நீ எனக்கும் என் தங்கச்சிக்கும் பண்ண உதவிய நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். உன்னை பிடிக்கிறதுக்கும் உன்னை காதலிக்கிறதுக்கும் இதுதான் முதல் காரணம். நீ இந்த உடம்ப எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம், ஆனா உன் மனசு மட்டும் இன்னும் உன்கிட்ட தான் இருக்கு. அதை நீ எனக்கு கொடு. இந்த வாழ்க்கை முழுக்க நான் உன்னை கண் கலங்காம பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? என்ன புதுசா ஒரு ஆள் கிடைச்சிருக்கானா உனக்கு? அடுத்த 3 நாள்ல அவளுக்கு அலங்காரம் பண்ணி பையில பணம் வச்சு தலையில பூவை வச்சு என் கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? எப்போ? எங்கடி? அவ யாரையோ லவ் பண்றாளாமே, உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா என்ன? உன்ன மாதிரி ஆளுங்க ரேட்ட மாத்தலாம், ஆனா ரூட்ட மாத்த கூடாது. அவ யார காதலிக்கிறான்னு எனக்கு தெரியாது. அப்படியே போட்டனா உன் கதைய வேற யார்கிட்டயாவது சொல்லு. இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு யாரு வேணாலும் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அது வந்து ஏய், நான் மனசு வச்சனா ஹை கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் இல்ல, யாரா இருந்தாலும் என்கிட்ட கெஞ்ச வைப்பேன். உன் பொண்ணு எனக்கு வேணும்னா உன்னை கொல்லணுமா இல்ல அந்த லவ்வரை கொல்லணுமா? டிசைட் பண்ணிக்கோ, பண்ணிக்கோ. வேணா வேணா, ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. இதுக்காக நானே செத்து போகணும்னா அம்மாடி வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும். அவளை கொண்டாந்து காலடியில போடுறேன். எனக்கு டைம் கொடுங்க, என்ன நம்புங்க. நம்புறேன். சொன்ன மாதிரி செய்யலனா செத்து போயிடுவடி. நில்லு. வீடெல்லாம் இப்படி கிடக்குது, ரத்தத்தோட நான் இங்க இருக்கேன். உனக்கு கண்ணு தெரியலையாடி? என்னாச்சு? அந்த எஸ்ஐ வந்தாண்டி. உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையே. அவன் கிட்ட நீ போலனா அவன் என்ன கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான்.
செத்து போ. ஆ? நான் உண்மையா தான் சொல்றேன், செத்து போ. நீ செத்து போனா உன் சாவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். எனக்கு யாரு மேலயும் பயம் இல்ல. என்ன காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கான். நீ செத்து போ. நில்லடி. உனக்கு ஏதோ அவன் வசிய வச்சிருக்கான். வசியம் வச்சது அவன் கிடையாது, நீ. என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே நீதான். வாய மூடுறி. செங்கல் சூளையில வேலை பாக்குற வேண்டியவன். ஆனா ஒண்ணு ஆசைப்படுறவங்க எல்லாம் நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அவன் என்னடி பண்ணுவான்? காதலிக்கிறான். நான் இருக்கேன், தைரியம் கொடுக்கறான். நானே செத்து போயிட்டா கூட என்ன புதைக்கிறதுக்காக அவன் இருப்பான். இதுக்கு மேல என்ன வேணும்? பயத்துல சாக போறியா, தைரியமா வாழ போறியோ, நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. உன்ன வாடி வாங்குறல. போ, உள்ளவே கடந்து சாகு. நீ வெளியவே போக கூடாது. சித்தி, சித்தி. டேய் தம்பி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் இங்க செத்து போறேன். நீ சீக்கிரமா இங்க வரணும்டா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்திருக்குடா. சீக்கிரம் வாடா, நான் இங்க உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓம் கணானாம் த்வா கணபதிம் பவாமஹே கவிம் கவீனாம் பவஸ்யாஸ்யம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம். ரெண்டு நாளா உனக்கு என்னாச்சுன்னு தெரியாம நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? எனக்கு என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. நீ இல்லனா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிறேன். ஆனா என்ன என்ன மறந்துடு. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன நடந்துச்சு? என் சித்தி பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன காதலிச்ச பாவத்துக்கு உன்னை கொல்ல பாக்குறாங்க. அதான் உன் பயமா? புனிதமா காதலிக்கிற உனக்கு கரப்பட்ட என்னையே கொடுக்கறதெல்லாம் சரியில்லை நந்தா. உனக்கு மனைவியாகி உன் குழந்தைங்களுக்கு அம்மாவாகிற தகுதி எனக்கு இல்ல நந்தா. உனக்கு என்னை விட நல்ல பொண்ணா கிடப்பா. என்ன விட்டு நந்தா. என்ன விட்டுட நந்தா. கரப்பட்ட மனசை சுத்தம் பண்றது தான் கஷ்டம், உடம்ப இல்லை. நந்தா, நந்தா.
அம்மா நிறுத்துங்க. வேணா, நிறுத்துங்க. டேய் டேய் யாரா நீ? டேய் டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் ஓடுற பக்கம் என்ன பண்ற? டேய் நிறுத்துடா. டேய் சொன்னா கேளு. என்னடா பண்ற? என்ன பண்ற? என்னடா பண்ற? டேய் டேய் ஏன் மேல என்ன பண்ற? எப்படிங்க? விடுங்க அவனை. டேய் போ. விடுங்க. டேய் யாரா நந்தா, இது? நீ மனுஷனா மிருகமா? இவரை போட்டு இந்த அடி அடிக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல? சீ, அறிவு இருக்கா உனக்கு? வா போலாம். என்ன மாமா சிரிக்கிறீங்க? உங்க அக்கா திரும்ப வந்தா சிரிப்பு வராதா என்ன? நாலாவது அக்காவா? ஆ. ஐயோ.